Hi guys, welcome to Oshiealbum. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ செல்ஃப் க்ரூமிங். உமன்ஸ் எப்பவுமே நம்ம ரொம்ப அழகா நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கும் ஒரு படி மேலே போய் எவ்வளோ எலகண்டா காமிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப்ஸ் நம்பர் 1. நீங்க எப்பவுமே சாரிக்கு பின் யூஸ் பண்ணுவீங்க. சாரியா இருக்கட்டும், இல்ல நீங்க யூஸ் பண்ண சல்வாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாலா இருக்கட்டும், பின் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பின்னோட இந்த மொனப்பகுதி எப்பவுமே சாரியில மாட்டிக்கிட்ட அது நம்மளுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு டிப் யூஸ் பண்ணலாம். என்ன, ஹாட் க்ளூ கன் எடுத்துக்கோங்க. இந்த முனையில நீங்க அந்த கம்மை எப்படி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க அதை பண்ணி விட்டுருங்க. அந்த பாயிண்டட் பிளேஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு சாரியில போய் மாட்டிக்காம இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ எல்லா ஹூக்களையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். நீங்க ரொம்ப அவசரமா போகணும் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இதை பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்க பிஃபோரே ஒரு 20 பின்னுக்கு நீங்க போட்டு வைக்கிறது ரொம்பவே பெட்டர். இந்த ஹாட் க்ளூ கன்னும் உங்களுக்கு அந்த அளவுக்கு காஸ்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ இந்த இடம் காஞ்சிடுச்சு. இது ட்ரெஸ்லயும் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட அவசியமே தேவையில்லை. டிப் நம்பர் 2. மாய்ஸ்சரைசர் எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ ஃபேஸுக்கு அதே ஈக்குவல் லெவல்ல நீங்க சன்ஸ்கிரீன் லோஷனும் யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் லோஷன் எப்பவுமே SPF +50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பிராண்டை உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட போய் கேட்டு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணா ரொம்பவே பெட்டர். அது மாய்ஸ்சரைசரா இருந்தாலும் சரி, நீங்க சன்ஸ்கிரீன் லோஷனா இருந்தாலும் சரி, டெர்மட்டாலஜிஸ்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. அது உங்களோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கணும். நான் வெளியே போறதில்ல, நான் வீட்லயே இருக்கிறேன். வீட்டில் இருக்கும் போது எதுக்கு இந்த க்ரீம் எல்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. கண்டிப்பா சன்ஸ்கிரீன் லோஷன் நீங்க குக் பண்ணும் போது கூட சரி, அந்த ஹீட்டோட ப்ரொடக்ஷன் உங்களோட ஃபேஸை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுங்க. சம் மெம்பர்ஸ் பீச் போகும்போது தான் நாங்க யூஸ் பண்ணுவேன், இல்ல ஆஃபீஸ் போகும்போதோ இல்ல வெயில விளையாடும் போது தான் நான் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி கூட இருப்பாங்க. பட் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் நீங்களும் யூஸ் பண்றது உங்களோட ஃபேஸுக்கு ரொம்பவே குட் அப்படிங்கிறதா நான் சொல்லுவேன். இது என்னோட டெர்மட்டாலஜி, என்னோட ஸ்கின் கேர் டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் டெய்லி யூஸ் பண்றேன். ஈவன் தோ நான் இப்போ கூட சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணதான் செஞ்சிருக்கேன். சன்ஸ்கிரீன் லோஷன் வேற எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆயில் ஃப்ரை பண்ணும் போது அந்த ஆயில் ஏதாவது தண்ணி பட்டு தெரிச்சிரும். மேல பட்டு ஃப்ரை பண்ணும் போது அந்த ஆயில் உங்க கையில பட்டுடுச்சு, இல்ல லைட்டா தெரிச்சிருச்சு, ஃபேஸ்ல எங்கேயாவது தெரிச்சிருச்சு, இல்ல மேல எங்கேயாவது தெரிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இம்மிடியேட்டா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இந்த சன்ஸ்கிரீன் லோஷனும் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இச்சிங் ரொம்பவே கம்மியாயிரும். நெக்ஸ்ட் டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ், அந்த சலம் கெட்டி இருக்காது. அதுல இருந்து ஒரு 3 to 4 டேஸ்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் பீல் ஆயிரும். அந்த தழும்பு இருக்கவே இருக்காது. ஐம் ஷுயர், நான் இது சொல்றேன். ஏன்னா நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் என்னோட கையில பட்டுச்சு, என்னோட தழும்பு எதுவுமே இல்லை. இந்த இடம் ஃபுல்லாமே பட்டிருந்தது. இதுல லைட்டா தெரியுது, இதெல்லாம் முன்னுக்குட்டி பட்டிருந்தது. உடனே இமிடியேட்டா நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கியூர் ஆகிரும். பட் ஆனா நீங்க ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நான் லோஷன் அப்ளை பண்ண எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. கண்டிப்பா ஆகாது. நாள் போக்கு போன ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு இது யூஸ் ஆகும். சம்மர் டைம்ல மேக்கப் யூஸ் பண்றீங்க, அந்த டைம்ல கூட நீங்க மாய்ஸ்சரைசர் நெக்ஸ்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லா ப்ராசஸும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க மேக்கப்ல அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு லாங் ஸ்டேயா காமிக்கும். டிப் நம்பர் 3. இந்த இன்னர் வியர் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய உமன்ஸ்க்கு இப்போ தெரியறது இல்லை. நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, சில பேருக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, சாரி கட்டுவோம், சில பேர் சுடிதார் போடுவாங்க, டிஷர்ட் போடலாம், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரா இருக்கு. அந்த ப்ராவை நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஷேப் ரொம்ப நீட்டா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். நம்ம பிளவுஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிளவுஸோட கப் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிப்பிள் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், காட்டன்ல இருக்கும். அதே ப்ராவை நீங்க கொண்டு போய் ஒரு சல்வாருக்கோ இல்லைன்னா நீங்க ஒரு டிஷர்ட்டுக்கோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஷேப் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. நீங்க மிரர்ல நின்னே பார்க்கலாம். நான் நிறைய உமன்ஸ் பார்த்துருக்கேன், அதனாலதான் நான் இதை ஓப்பனாவே இந்த இடத்துல சொல்றேன்.
ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் பேடட் ப்ரா, அதாவது ப்ளவுஸுக்கு நீங்கள் அந்த கப் சைஸில் இருக்கக்கூடிய, அது இந்தியன் உமன்ஸ் கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ப்ரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக உங்களோட ஷேப்பை வந்து காமிக்கும். ஏன்னா முன்னாடி ஹூக் வச்சிருக்கக்கூடிய ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரா யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாமல் பேக் ஓப்பன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் ப்ரா பேடட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சல்வார் போடுறீங்க, டிஷர்ட் போடுறீங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரா பேடட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து அழகாக காமிக்கும், ஆக்வர்டாக காமிக்காது. பேடட்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, உங்களோட செஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் பேடட் ப்ரா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்லிம்மாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து செஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் பேடட் ப்ராவை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து கடையில் போய் கேட்டு பார்த்தீங்கனாலே அவங்களே உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருவாங்க. நல்ல குவாலிட்டியில நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 6 months வரைக்கும் அந்த எலாஸ்டிக்லாம் வந்து விடாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 2 to 3 months தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது தண்ணி படும் போது அந்த பேடட் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களோட ப்ராவும் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் காஸ்ட், ஒன் டைம்னாலும் கொஞ்சம் காஸ்ட் போட்டு எடுக்கிறது ரொம்ப குட். பட் கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸுக்குள்ள ப்ராவை நீங்கள் சுடிதாருக்கோ இல்லை டிஷர்ட்டுக்கோ தயவு செய்து போடாதீங்க. இது வந்து என்னோட ரெக்வஸ்டாக கூட எடுக்கலாம். நீங்கள் ப்ரா யூஸ் பண்ணும் போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தழும்புகள் கிடைக்கும். இந்த தழும்பு வந்து ஒரே இடத்துல படியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு ஷேப்பில் நீங்கள் வந்து ப்ரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தழும்பு வந்து ஸ்டெபிளாக வந்து உங்கள் பாடியில் இருக்காது. டிப் நம்பர் 4, சாரி கட்டுறீங்க அப்படின்னா பாயிண்டட் ஹீல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு அழகா வந்து காமிக்கும், ரொம்பவே எலகண்டாகவும் காமிக்கும். அந்த பாயிண்டட் ஹீல்ஸ் வந்து உங்களோட சாரியில் பட்டு அதை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பாயிண்டட் ஹீல்ஸ்க்கு பதில் ஃப்ளாட் செப்பல் யூஸ் பண்ணலாம், சாண்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். சாரி கட்டுறீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் அந்த ஸ்டோன் ஏன் அப்படின்னா அது பட்டு அந்த நம்மளோட கீழ் பாட்டு இருக்கும்ல, சாரியோட கீழ் லேயர் இருக்கும்ல, அதை பிடிச்சி இழுத்து நம்ம சாரியை டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், உங்களுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் லெதரில் யூஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக நீட்டாக ப்ளசண்டாக உங்களுக்கு காமிக்கும். டோ ஃபிங்கர்ஸ் தெரிகிற மாதிரியும் நீங்கள் வந்து சாண்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை இது க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து சாண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். டிப் நம்பர் 5, டிஷர்ட்ஸ். நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறீங்க, அப்பர் பார்ட்டில் வந்து கொஞ்சம் சதை வந்து இந்த பின்னாடி பகுதியில் இருக்குது, இல்லை வயிறு பகுதியை சுற்றி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிஷர்ட்ஸை டைட்டாக போடாதீங்க. நீங்கள் எம் சைஸாக இருக்கலாம், இல்லை எல் சைஸாக இருக்கலாம். நீங்கள் எல் சைஸாக இருக்கீங்க அப்படின்னா எல் சைஸ் டிஷர்ட் எடுக்காதீங்க. அதுலேருந்து எக்ஸ்எல் இல்லைன்னா டபுள் எக்ஸ்எல் டிஷர்ட் எடுக்கிறது ரொம்பவே வந்து பெட்டர். இது ஒன்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பாடியோட அந்த ஷேப், அதாவது லேயராக இருக்கும். நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா லேயராக இருக்கிற மாதிரி சில பாடியெல்லாம் இருக்கும், அது வெளியே காமிக்காது, உங்களை வந்து ஆக்வர்டாக காமிக்காமல் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக ப்ளசன்ட் பண்ணி காமிக்கும். செகண்ட் ஒன், லெகின்ஸோட டிஷர்ட் போடவே போடாதீங்க. இது ரொம்பவே வந்து தப்பான ஒரு ஃபேஷன். ஸோ லெகின்ஸ் போடுறீங்க அப்படின்னா டிஷர்ட் போடணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஹிப்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து டிஷர்ட் வந்து போடுறது பெட்டர். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டாப் வந்து கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெகின்ஸோட ஷேப் வந்து தெரியாது. லெகின்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா டைட்டாக காமிக்கணும், நம்மளோட ஷேப்பை வெளியே காமிக்கணும், அந்த ரீசனுக்காக தான் போடுறீங்க. பட் சில இடத்துல சில பிளேஸில் நீங்கள் அதை தப்பாக ஃபேஷன் போடுறதுனால உங்களை ரொம்பவே ஆக்வர்டாக காமிக்கும், உங்களோட ஷேப்பை ரொம்பவே வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால டைட்டாகவும் போடாதீங்க, லெகின்ஸோட போடுறதா அவாய்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 6, லெகின்ஸை மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஷார்ட் டாப்போட, அதாவது ஷார்ட் குர்த்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, முட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய குர்த்தாவோட யூஸ் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி அப்படி யூஸ் பண்ணாதீங்க, அந்த ஃபேஷன் உண்மையிலே தப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். டாப்ஸு உங்களோட முட்டுக்கு கீழே, நீஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதில் நீங்கள் லெகின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே காமிக்கும். அதுவும் சைடு ஓப்பன்லாம் வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்ல இருந்தே சைடு ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அது ஹைட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப்போட லெகின்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, இது தப்பான ஒரு ஃபேஷன். நெக்ஸ்ட், என்ன கலர் லெகின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கின் கலர்ல இருந்து அந்த டார்க் ப்ரௌன்ல இருக்கக்கூடிய இன்பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் எதுவுமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க.
டார்க் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸ் யூஸ் பண்றீங்க, அதுவும் அந்த டாப்ஸ் முட்டுக்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கீழே வந்து ஒரு லைட் கலர்ல ஸ்கின் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்றீங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க பேண்ட் போடாத மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். நீங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க, ஈவன் மிரர்ல இருந்து பார்த்தாலுமே அப்படிதான் தெரியும். லாங் டிஸ்டன்ஸ், நாட் ஒன்லி லாங் டிஸ்டன்ஸ், ஸ்கின் கலர் லெகின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாப் வந்து அதாவது குர்தா வந்து முட்டுக்கு கீழே இருக்கணும், சைடு ஓப்பன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டாப்ஸுக்கு மட்டும் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. லைட் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அதுவும் மெயின் திங் ஸ்கின் கலர் யூஸ் பண்ணுங்க. டிப் நம்பர் 7, ஆஃபீஸ் போறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போறவங்களா இருக்கலாம், ஸ்கூல் போறீங்க அப்படின்னாலும் கூட டார்க் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு லைட் கலர் லிப்ஸ்டிக், நியூட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது ரொம்ப வந்து பெர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ட்ரெஸ்ஸையும் டார்க் கலர்ல போட்டுட்டு லிப்ஸ்டிக்கும் டார்க் கலர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆக்வர்டா, ரொம்ப உங்க ஃபேஸை வந்து ரொம்ப தூக்கி காமிக்கும், லிஃப்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த தப்பை வந்து நீங்க பண்ணாதீங்க. அதுக்கு மேலே நெயில் பாலிஷ், ஈவன் தோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பட்டு சாரி கட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப லைட் கலர், மைல்டு கலர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக ப்ளசண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இருக்கட்டும், நெயில் பாலிஷாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வாங்கினாலும் அதில் நியூட் கலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனுக்கு தக்கன மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். லைட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டார்க் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண ரொம்பவே வந்து அழகா காமிக்கும். நான் டார்க் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லல, எந்த இடத்துல எந்த கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களை இன்னும் கூட ரொம்பவே வந்து எலகண்டா காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த 7 டிப்ஸ்ல ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களை நான் பேசின வார்த்தைகள் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, உங்களை ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து சாரி கேட்டுக்கிறேன். யாரையும் நான் வந்து பர்டிகுலரா சொல்லணும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் என்னோட பாடியை நான் எந்த அளவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கும் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கனாலும் சாரி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கூட என் கூட ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் வந்து திருத்திக்கிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தா கூட உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.